கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரடிமடை பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்று வரும் தெருமுனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சிறப்புரையாற்றினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம எப்பவுமே தென்கரை பேரூராட்சியில இந்த கரடிமடையில இங்க சாமி கும்பிட்டு தான் இப்ப நம்ம ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும், இப்ப மட்டுமல்ல 2011 தேர்தலையும் நான் ஃபர்ஸ்ட் அமைச்சராகி வந்த பின்னாலும் இதுவே வந்தா ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றதுக்கு சரி, எதுக்கா இருந்தாலும் சரி. அதே போல 2016 2022 எல்லாமே. ஆகவே இந்த இடம் இந்த ஊர் எப்பொழுதுமே என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு ராசியான ஊர். என்றைக்கும் அதை நான் மறக்கமான அந்த அடிப்படையில் இன்றைக்கும் இதே போல இங்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு தொகுதி ஃபுல்லா இந்த நலத்திட்டங்கள் முப்பெரும் தலைவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்டம் கொடுக்கிறோம். நம்முடைய அம்மா MGR எடப்பாடி பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நான் அதிகமா பேச வேண்டியதில்லை. இந்த பஞ்சாயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு சக்திவேல் தலைவராக இருந்தாங்க. அதே போல நான் அமைச்சராக இருக்கும்போது சரி, அதிகமான திட்டங்கள் இங்க என்னென்ன தேவையோ எல்லாமே சாலைகள், பாலங்கள், கூட்டு திட்டம் 50 கிலோமீட்டர் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம தொகுதிக்கு தேவையானது பூரா பண்ணி கொடுத்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் நம்ம தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு மட்டுமல்ல, கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்திருக்கோம். 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்து அதிகமான சாலைகள், பாலங்கள், கூட்டு திட்டம் என்று மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்திருக்கோம். செய்ய முடியாத அதிக திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஏர்போர்ட் விரிவாக கொண்டு வந்தோம். ஆனா திமுக ஆட்சியில் 5 வருஷமா அவங்க எதுவுமே பண்ணல, எந்த திட்டமே வரல. இந்த சிறுவாணி மெயின் ரோடு நம்ம இருக்கும்போது நிதி ஒதுக்க ஆரம்பிச்சு இன்னும் முடிக்க மாட்டேங்கிறாங்க, செஞ்சுட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு திட்டம் கூட அவங்க கொண்டு வரல. நம்ம இருக்கும்போது நம்ம தொகுதிக்கு கூட்டு திட்டம் 50 கிலோமீட்டர் கொண்டு கொடுத்தோம். இன்னைக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. அம்மா இருக்கும்போது கேட்டு வாங்கி கொடுத்தோம் நம்ம தொகுதிக்காக. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலேஜ் கிட்டத்தட்ட 9 கோடியில் கொண்டு வந்து 2000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்கிறாங்க. தொண்டாமுத்தூர் தனி காலேஜ் கொண்டு வந்தோம். அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பூடுபட்டி மருத்துவமனை பாத்தீங்கன்னா 30 படுக்கையா உயர்த்தணும். தொண்டாமுத்தூர் மருத்துவமனை 30 படுக்கையா உயர்த்தணும். சுண்டகாமுத்தூர் மருத்துவமனை 30 படுக்கையா உயர்த்தணும். அதே போல RT ஆபீஸ் கொண்டு வந்தோம், தாலுகா ஆபீஸ் கொண்டு வந்தோம். என்னென்ன தேவையோ பண்ணணும். எல்லா பாலங்கள், கிராமத்துல தோட்டத்துக்கு போற சாலைகள் போது எல்லா ரோடும் போட்டு கொடுத்தோம். தேவையானது போல பண்ணி கொடுத்தோம். ஆனா இந்த 5 வருஷம் ஏதாவது ஒரு வேலை நடந்ததுன்னு சொல்லுங்க. எந்த வேலையுமே செய்யல. அவங்க செஞ்சதெல்லாம் மின்சார கட்டண உயர்வு. சாதாரண இந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவு கட்டுறாங்க. ஆகவே இன்னைக்கு கரண்ட் பில் கட்டுறது நினைச்சாலே, சொத்து வரி கட்டுறது நினைச்சாலே திமுக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் ஒரு 1000 2000 கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறாங்க. அது எந்த காலத்துல தமிழ்நாட்டு மக்கள் நடக்காது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் கட்டுமான பொருட்கள், மளிகை பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷம் விலை அதிகமாக ஒவ்வொரு குடும்பமும் இந்த ஆட்சியில 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் இழந்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி நம்ம ஆட்சி இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு மிச்சமா இருக்கு ஒரு வீட்டுக்கும். நீங்க இந்த ஆட்சி வந்த பிறகு 5 வருடம் கணக்கு போட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுற வாங்குற பொருள் இருந்து, வீடு கட்டுற பொருள் இருந்து, அத்தியாவசிய பொருள் இருந்து, கரண்ட் பில் கட்டுறது, சொத்து வரி கட்டுறதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கணக்கு போட்டு பாருங்க தெரியும். ஆகவே கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்த 5 வருடம் உங்க பணம் 3-4 லட்சம் போயிருச்சு. நம்ம ஆட்சியை தொடர்ந்து இருந்தா அது மீதியா இருக்கும் குடும்பத்துக்கு. இதான் சூழ்நிலை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு யாருக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மோசமான சூழ்நிலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி நடந்ததுல 4 பேரை கத்தியில் குத்திட்டாங்க. நான் நேற்று போய் வேலை பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி நம்முடைய ஆட்சி இருக்கும்போது காவல்துறை இந்தியாவிலே நம்பர் 1 காவல்துறை, நம்ம தொகுதியில் கூடிய RS போலீஸ் நம்பர் 1 காவல்துறையா இருந்தது. பரிசு வாங்குச்சு. பாரத பிரதமர் மோடி கிட்ட பரிசு வாங்கினாங்க. அது அப்படி சிறப்பா இருந்தது. அதே போல இன்னைக்கு திமுக சொல்றது ஒண்ணுதான். அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யல, மத்திய அரசு ஒண்ணுமே செய்யலைங்கிறாங்க. ஆனால் நீ மத்திய அரசு இருக்கக்கூடிய எடப்பாடி முதலமைச்சருக்கு நாங்கள் அமைச்சர் 63,000 கோடி மெட்ரோ ரயிலுக்கு மட்டும் ஒதுக்கினாங்க. 11 மருத்துவக் கல்லூரி எடப்பாடியார் பாரத கேட்டு வாங்கினது ஒதுக்கினாங்க. 11 மருத்துவக் கல்லூரி நம்ம இருக்கும்போது இன்னைக்கு GH எல்லாம் பாத்தீங்கன்னா நீ அற்புதமா கட்டி கொடுத்த இறுதி அறுவை சிகிச்சை நடக்குது, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. 25 கோடி கேன்சர் மீது வாங்கி கொடுத்தோம். அதே போல மத்திய அரசு கேட்டு நானும் உள்ளாட்சி அமைச்சர் இருக்கும்போது அதிகமான வீடுகள் வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு திமுக வீடே கொடுக்கல. 15 லட்சம் வீடு கட்டின மொத்தமா அதிகமான வீடுகள் கட்டி கொடுத்தோம். ஒரு வீடு கூட இன்னைக்கு கட்டல. நம்ம நிறைய பட்டா கொடுத்தோம், நிறைய இலவச வீடு கட்டி கொடுத்தோம். இன்னைக்கு எதுவுமே நடக்கல. கண்டிப்பாக இன்னைக்கு எடப்பாடி அற்புதமான அறிவிப்புல அறிவிச்சிருக்காரு. திமுக ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நாங்க குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க மாசம் மாசம்.
ஆனால் அந்த 1000 உடனே கொடுத்தாங்களா? எல்லா குடும்பத்தோடையும் கொடுக்கறாங்க. எல்லாம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. பாதி பேருக்கு கொடுத்தாங்க. அப்ப 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் சட்டமன்றத்தில் போராடணும். கவர்னர் தீர்மானம் எடப்பாடி கொண்டு வந்தார். ஆனா நயினா நாகேந்திரன் அங்க இருந்தார். எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அதுக்கு 28 மாதம் கழிச்சு கொடுத்தாங்க. அது முழுமையா கொடுக்கல, பாதி பேருக்கு கொடுத்தாங்க. ஆனா எடப்பாடி இருக்கும்போது பொங்கலுக்கு 2500 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்தார். இப்ப அதை பார்த்து இன்னைக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் அப்ப நம்மள கேட்டாங்க, ஏன் 2000 கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு எடப்பாடியார் அறிவிச்சிட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் 2000 வழங்கப்படும் அறிவிச்சிட்டார். இன்னைக்கு அறிவிச்சாச்சு. அதிமுக 2000 ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு வழங்கப்படும். நம்ம சொன்னா செய்வோம். எடப்பாடி அறிவிச்சிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா பஸ்ல பெண்களுக்கு மட்டும் இருந்தது, ஆண்களுக்கு சேர்ந்து இலவசம் வச்சு 2 பேர் ஜோடியா போலாம் பஸ் ஏறி இலவசமாக. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராமத்துல எல்லாம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மத்திய அரசு 120 நாளா உயர்த்திருக்காங்க. ஆனால் எடப்பாடியார் மத்திய அரசு கேட்டு 150 நாள கண்டிப்பா பண்ணுவன்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பா நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் இலவசமாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கு 3 சிலிண்டர் இலவசமாக கொடுத்துருவாங்க. ஆகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி 10 வாக்குறுதிகள் அற்புதமாக. அதே போல கல்வி கடன் ரத்து சாதாரணம் இல்ல. கல்வி கடன் ரத்து பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய படித்தவர்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்க பெற்றோர்கள் கல்வி கடன் ரத்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ரத்து செய்யப்படும். திமுக சொல்லி செய்யல. அதே போல அம்மா இருசக்கர வாகனம், அம்மா இருசக்கர வாகனம் ஸ்கூட்டர் நான் தான் அமைச்சரா இருந்தேன். 3 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். சகோதரர்கள் பெண்களுக்கு எல்லாம் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தாங்க. அதை ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தது 5 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டர், எல்லாரும் ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல எத்தனை நம்ம எல்லாம் 15 தொகுதி எத்தனை ஸ்கூட்டர் கொடுத்தோம், மீண்டும் எல்லாரும் ஸ்கூட்டர் கொடுத்தோம். அது இப்படி பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதே போல முதியோர் உதவித்தொகை 2000 அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் ஓடிஎப்பி வாங்கி நீ 2000 ரூபாய் அறிவிச்சுட்டாங்க. நம்ம 2000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆக இத்தனை திட்டங்களை நம்ம அதிமுக எடப்பாடி அறிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, திமுக ஆட்சியில சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே செய்யல. அதிமுக ஆட்சி வந்ததும் கண்டிப்பா நடக்கும். அது மட்டுமல்ல, இன்னொன்னு பேசியாகணும். இப்ப பாத்தீங்கன்னா புதுசா நிறைய கட்சிகள் வந்துட்டு இருக்குது. புதுசா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் கட்சின்னு சொல்லி போட்டு நம்முடைய கொஞ்சம் பேர் தம்பிகள் அதே போல சகோதரிகள் போக நினைக்கிறாங்க, ஓட்டு போட நினைக்கிறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் என்றால் ஒரு கட்சி ஆரம்பிச்சு யாரும் கட்சி ஆரம்பிக்கிட்டு, ஆனால் ஒரு பிரச்சனை விஜய் பாக்கறதுக்கு கரூருக்கு அவங்க கட்சிக்காரர் எத்தனை பேர் வந்தாங்க. அவருடைய கட்சியை சேர்ந்த 41 பேர் அப்படியே கூட்டத்தில் நசுங்கி விழுந்துட்டாங்க. ஆனா அதை பார்த்து கூட பார்க்காம ஓடி நேர சென்னை போயிட்டாரு. இதுவரை கரூருக்கே போல. நம்முடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சாதாரண ஒரு சின்ன அடிபட்டாலும் ஓடி போய் ஹாஸ்பிட்டல் பாக்குறோம், தூக்கிட்டு போறோம், எல்லாம் பண்றோம். 41 பேர் அப்படி புடமா செத்து விழுகிறாங்க. அதை உடனே நிறுத்திட்டு போனால் கிட்டத்தட்ட 1 மாசம் வீட்டு வெளியில வரல. இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு ஆதரிக்கலாமா? ஒரு கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடிகரா இருந்தார், அவர் தலைவரானார். அப்ப கூட ஒரு பத்திரிகை கேட்கும் பொழுது நீங்க நடிகரா இருந்தங்காட்டி தான் தலைவரான, நான் நடிகரா இருந்த தலைவராகல, நான் நல்லவனாக மக்களை நேசிப்பதா இருந்தங்காட்டி தலைவரான சொன்னார். ஆகவே யாருமே தலைவராக வரலாம். ஆனா மக்களை ஒரு அவர் கட்சிக்காரர் அது பாத்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் தாய்மார்கள் செத்து விழுகிறாங்க. ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்கும். அதை பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அப்பவே விட்டுட்டு அவர் போயிட்டாரு. இளைஞர்கள் மற்றவங்க யோசிக்கணும். ஒருத்தர் ஆதரிக்கணும்னா இன்னைக்கு அப்படி ஆதரிச்சா அதுக்கு ஒவ்வொரு ஓட்டு போட்டாலும் திமுக தான் வாய்ப்பாயிரும். திமுக வரவே கூட நல்ல முடிவு பண்ணிட்டாங்க. திமுக ஒரு மண்ணு கூட எடுக்க முடியல. தம்பி பேசுறாரு சதவீதம், சொந்த வீட்டுக்கு மண் எடுக்க முடியல. எந்த திட்டம் வரல. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இன்னைக்கு மின்சார கட்டண உயர்வு இவ்வளவு பிரச்சனை. யாருமே திமுக ஓட்டு போட தயாரா இல்லை இப்போ. ஆனால் நீ யாராவது விஜய் ஓட்டு போட திமுக வாய்ப்பாயிரும். ஆகவே தயவு செஞ்சு நீங்க அத்தனை பேருமே இரட்டை சின்னத்திலும் கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டியில கூட்டணி கட்சி சின்னத்திலும் நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். என்னை பொறுத்தளவுக்கு நான் கட்சி வேறுபாடு என்று ஜாதி சமுதாய வேறுபாடு எல்லாம் உங்க குடும்பத்தில் ஒருத்தன். இப்ப மட்டுமல்ல, எந்த நேரத்திலுமே. இன்னைக்கு மட்டும் நாங்க இந்த பொருள் எல்லாம் கொடுக்கல. கொரோனா நேரத்தில் லாக்டவுன் ஆச்சு. அன்னைக்கு யாரும் வேலைக்கு போக முடியல. அன்னைக்கு ஒவ்வொரு குடும்பம் பார்த்து ஒவ்வொரு வீட்டுக்கு பாக்ஸ் போட்டு வீடு வீடா கொண்டு கொடுத்தோம். காய்கறி கொடுத்தோம், முட்டை கொடுத்தோம், சத்து மாத்திரை கொடுத்தோம். உயிரை காப்பாற்றணும். எல்லாத்தையும் அன்னைக்கு வந்தது வீட்டுக்கு
அதே போல இன்னைக்கும் டோக்கன் கொடுத்திருப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்துடும். யாராவது டோக்கன் வராம இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பேர்த்தையும் கொடுக்கணும். மீதி வீடு வீடா எல்லா வீட்டுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். யாரையுமே மிஸ் பண்ண சொல்ல. யாருக்கு டோக்கன் கொடுக்க டோக்கன் இருக்கிறவங்க இங்க வாங்கிக்கங்க. அதே போல யாருக்கு வராம இருந்தாலும் வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க. டீம் போட்டு எல்லா வீட்டுக்கும் வந்துடும். யாருமே இதுல வந்து கிடைக்கல நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பொறுத்தவரை கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுப்பேன் தெரியும். உங்களுக்காகவே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த பொருள் வந்து சேர்ந்துடும். என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. அதிமுக ஓட்டு போடணும். ஏன் சொல்றேன்னா, எடப்பாடியா இருக்கும்போது அம்மா இருக்கும்போது எனக்கு அமைச்சராக வாய்ப்பு கிடைச்சது உங்களாலதான். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி எம்எல்ஏ ஆக்கினீங்க. நான் அதை சரியா பயன்படுத்தி இருக்கேன். இத்தனை திட்டங்கள் தொகுதிக்கு மட்டுமல்ல, கோயம்புத்தூர் மாத்தி அமைச்சிருக்கிறோம். அதிகமான பாலம் கட்டி இருக்கிறோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதிகமான திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், அரசு மருத்துவமனை மேம்பாடு, 6 புதிய கல்லூரி, இப்படி திட்டங்களை பூரா கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். நீங்க அளிச்ச வாக்குக்கு நாங்க வேலை பார்த்திருக்கோம், பணியாற்றி இருக்கோம். இப்படிதான் இருக்கணும். ஆகவே கண்டிப்பாக நீங்க மறவாதீர்கள். நீங்க எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டு, கூட்டணி கட்சிகளுக்கும் அதே போல தாமரை சின்னம், மாம்பழ சின்னம், அதே குக்கர் சின்னம் எல்லாம் நம்ம கூட்டணியில் இருக்காங்க, அவர்களுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டு